ஆரஞ்சு மண்டையா, நான் உள்ள வரல, நீ மட்டும் போயிட்டு வாயே. என்ன சிம்ரன், வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேங்க? எங்க அம்மா உன்னைய பார்க்க தானே வர சொன்னாங்க. நான் மட்டும் உள்ள போய் என்ன செய்ய? ஆண்டி என்னைய பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்க மாட்டாங்க, அடிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. அப்பா, அதான் அடிக்க மாட்டாங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன், என்னைய நம்ப. அவங்க மட்டும் என்னைய அடிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ செத்த. சரி சரி, அவங்க உன்னைய அடிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட அடி வாங்கிக்கிடுதேன். சரியா, வா உள்ள போவோம். மம்மி டாடி, எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முழு காரணமும் இந்த சைக்கோ செல்லத்தாயே ஆண்டி தான். அவங்கள பிடிச்சி செயலில் போட்டுருங்க. ஏம்மா, சிம்ரனை கூட்டிட்டு வர சொன்னேன்ல, கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு. சரில, நீ வெளியே போய் நில்லு, நான் அவகிட்ட பேசிக்கிடுதேன். முடியாத ஆரஞ்சு மண்டையா, நீ வெளியே போகவே கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும். ஏம்மா, நான் வெளியே போகல, நான் இங்கேயே இருக்கேன். எதுக்குல நீ இங்கே இருக்க போற? பொம்பளைங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? ஏம்மா, ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு வகுப்பு எடுக்கேன்னு இவளை போட்டு அடிச்சல்ல, அதை இப்பவும் அடிச்சிருவியோன்னு பயப்படுதா? அடிக்க மாட்டேமட்டி, இங்க வந்து உட்காரு. பயமா இருக்கே, நீங்க நல்லா இருப்பீங்க, இருந்த ஆக்களை தூக்கி போட்டு மிதிப்பீங்களே. கிட்ட வந்து உட்காருன்னு சொல்லுதம்ல, வரப்போறியா இல்லையா? மம்மி பேயி. பயப்படாத சிம்ரன், மனசை கல்லாக்கிக்கோ, தைரியமா போய் உட்காரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். சரியா? ஆரஞ்சு மண்டையா, ஒருவேளை ஆண்டி என்னைய அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், எங்க மம்மிக்கும் டாடிக்கும் யாருமே இல்லை, அவங்கள போய் பத்திரமா பாத்துக்கோ. சரியா? லூஸ் மாதிரி பேசாத சிம்ரன், உன் மேல ஒரு அடி கூட உள்ளாது. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிடுவேன். நான் இங்கதான் நிப்பேன், நீ போய் உட்காந்து பேசு. அப்பனா சரி. சொல்லுங்க ஆண்டி, என்னை எதுக்கு வர சொன்னீங்க? சீக்கிரமா பேசி முடிங்க, வீட்டுல போய் சாப்பிடணும், வயிறு ரொம்ப பசிக்கி. இங்க பாருட்டி குதிரவாளு, இந்த ஆண்டி தோண்டின்னு சொல்றதெல்லாம் முதல்ல நிறுத்து. ஒழுங்க மரியாதையா அத்தைன்னு கூப்பிடு. சரிங்க ஆண்டி. மறுபடியும் பாரு, ஆண்டின்னு கூப்பிடுதா? சரி, பழக்க தோசத்தை விட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ. சரியா? கீழே நின்னுகிட்டு இருக்க, இங்க வந்து உட்காருன்னு சொல்லுதே, கொஞ்சம் மட்டும் மதிக்கியா? இப்படி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ மதிக்க மாட்டேக்க. உனக்கெல்லாம் இவனை கல்யாணம் முடிச்சு வச்சா ஒரு மாமியாருன்னு உனக்கு மரியாதை இருக்குமா? எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டியே. அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, உங்களை நான் நல்லா மதிப்பேன். உங்க போட்டோவை நடு வீட்டுக்குள்ள மாட்டி வச்சு நல்ல பெரிய மாலையா போட்டு ஊதுபத்திலாம் காட்டி சாம்பிராணிலாம் கொளுத்தி நல்ல கற்பூர அரத்திலாம் காட்டி கும்பிடுவேன். ஐயோ, என்ன சிம்ரன் இப்படி எல்லாம் பேசுதா? அடியே, செத்து போனவங்களுக்கு தான் போட்டோவை மாட்டி மாலை போட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா என்னை சாவ சொல்லுதியோ? அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு தமிழ் அவ்வளவா பேச வராது. நான் மாத்தி மாத்தி பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. நான் வந்து உங்களுக்கு நல்ல மரியாதையை நடத்துவேன், உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பேன். அப்படி சொல்றது தானே இப்படி சொல்லிட்டேன். ஹிந்தியில பேச சொன்னா நல்லா பேசியிருப்பேன், தமிழ்ல வரமாட்டேக்கே. கேட்டியால? ஹிந்தியில கேட்டா நல்லா சொல்லியிருப்பேன், தமிழ்ல கேட்டா வரமாட்டேங்க. அதுக்கு தான் ஒரு ஹிந்திக்காரியை காதலிக்காதுன்னு சொன்னேன். கேக்கியா நீ? ஆண்டி ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி, தமிழ் எப்படியாவது கத்துக்கிடுதே, நல்லா கத்துக்கிட்டு நல்ல அழகா உங்களுக்கு நல்ல கவிதையெல்லாம் எழுதி காட்டுதேன் ஆண்டி. உங்களை நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுத்து நல்லா பாத்துக்கிடுவேன் ஆண்டி. சரி, முதல்ல காலை விடு. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி, அப்பதான் காலை விடுவேன், இல்லைன்னா காலை வாரி விட்டுருவேன். பாத்தியால, இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. காலை வாரி விட்டு என்னை கொல்ல பாக்கா. ஐயோ கடவுளே, நான் எது பேசினாலும் தப்பா போகுதே. மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் தெரியாம பேசிட்டேன். சரி சரி, மன்னிச்சிட்டேன், போய் உட்காரு. சாரி ஆண்டி, என்னைய மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பேச தெரியாம என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுருதேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டி. சரிட்டி, போன போதுன்னு நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். சரி, உன்னை கேட்க பதில் சொல்லு. நீ வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வியா? என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டி, எல்லாத்தையும் உடனே முடிச்சிருந்தேன். இப்போ உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கேன்னு வச்சுக்கோ, எனக்கு நீ என்ன தருவ? உங்களுக்கு என்னது வேணும்னு சொல்லுங்க ஆண்டி, எல்லாத்தையும் கொண்டு வந்து தாரேன். வீடு வேணுமா, கார் வேணுமா, ஏரோப்ளைன் வேணுமா, கப்பல் வேணுமா, எதுனாலும் கேளுங்க. துட்டு இருக்குன்னு ரொம்ப ஆடாதீங்கடி. உங்க துட்டு யாருக்கு வேணும்? உன் துட்டை கொண்டு நீயே வச்சுக்கோ, எனக்கு துட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்பனா என்னது வேணும்னு சொல்லுங்க ஆண்டி. ஐயோ, அம்மா என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. சிம்ரனால கொடுக்க முடியாதது எதையாட்டும் ஒன்று கேட்டு அவளை எடா கூடமா மாட்டி விடல பார்க்காக. அவளால கொடுக்க முடியலன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்களே. சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாமட்டி. இவ்வளவு நாளா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ நல்ல பிள்ளையத்தான் இருக்க, எல்லார்ட்டையும் நல்ல அன்பா தான் பழகுத. ஆமா ஆண்டி, நான் ரொம்ப அன்பானவள், அறிவானவள், விவரமானவள், அழகானவள், புத்திசாலியானவள். வள்ளு வள்ளுன்னு உலாதட்டி, நான் பேச வேண்டியதை பேச விடு, பிறகு மறந்துடுவேன். சரி ஆண்டி, நீங்க பேசுங்க. கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், வீட்டு வேலையெல்லாம் நீ பாருன்னு சொல்லி நான் உன்னைய கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ அதை செஞ்சா போதும். என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓயாம இந்த ஹோட்டல்ல வாங்கி திங்கிற பழக்கத்தை விட்டுறணும். வீட்டுல சமைச்சு நல்லா சாப்பிடணும். நான் சமைச்சு தருவேன், உனக்கு வேணும்னு நீயும் சமைச்சுக்கிடலாம். சரியா? நல்லா சமைச்சு சாப்பிட்டா போதும். கடையில இருந்து வாங்கி வாங்கி தின்னு உடம்ப கெடுக்க கூடாது. நான் என் பிள்ளைய அப்படித்தான் நல்லா வளர்த்து வச்சிருக்கேன். பிறகு நீ வந்து அவனுக்கு கடையில வாங்கி கொடுத்து பழக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், பிறகு அவன் உடம்பு கெட்டு போயிடும். அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. அவனும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுதேன் கேட்டுக்கோ. கல்யாணத்துக்கு பிறகு என்னை வந்து எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன், சொல்லிட்டேன்.
பாத்தியாட்டி, இந்த காலத்து பிள்ளை எல்லாம் ஹோட்டல்ல திங்காம இருக்க மாட்டீங்க. அதனாலதான் என் கண்டிஷனுக்கெல்லாம் உன்னால சம்மதிக்க முடியல. சரி போயிட்டு வா, என்ன செய்ய, நான் வேற பிள்ளைய பாத்துக்கிடுதேன். ஆண்டி, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் சம்மதம். அப்படியாட்டி, உண்மையாவ சொல்லுதே, பிறகு பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன் ஆண்டி, மாறவே மாட்டேன். நீங்க தான் என் தெய்வம். சரி, ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்குன்னு சாப்பிடவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை எப்ப மட்டும் வெளியே போனா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிடலாம், சரியா? மத்தபடி வீட்டுல தான் சாப்பிடணும், சரியாம்மா? என்னை இறக்கி விடு. ஆண்டி ஆண்டி, கீழே இறக்கி விடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டா? சரிட்டி, சொல்லிட்டு இறக்கி விடு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, சைக்கோ செல்லத்தாயி ஆண்டி. மவனே ஆரஞ்சு மண்டையா, நாளைக்கு வேலை முடிஞ்சு வரும்போது ஒரு நல்ல கொத்தனாரை பார்த்து கூட்டிட்டு வந்தேன், ஞாபகமா கூட்டிட்டு வந்துரு. ஏமா கொத்தனார் எதுக்கு கூப்பிடுதே? முதல்ல இந்த பிள்ளை வாயில இருக்கிற ஓட்டப்பல்ல பூரா சிமெண்ட் போட்டு பூசணும்ல. என்னதான் துணியை தினம் துவைச்சு போட்டாலும் சாயந்தரம் காஞ்ச உடனே துணியை அள்ளி கொண்டு வந்து இந்த சேர்ல தான் போடுதோம். அதை மடிக்க மனசே வர மடக்கி ஒரு வார துணியை பூரா சேர்த்து வச்சு மொத்தமா மடிக்க வேண்டியிருக்கு. என்ன பழக்கம் அம்மா? முதல்ல இந்த பழக்கத்தை மாத்தணும். தினம் சாயந்தரம் துணியை மடிச்சு வச்சு பழகணும். லட்சுமி, நீ இன்னும் கிளம்பலையாம்மா? எத்த எங்க கிளம்பணும்? என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டியா? ராத்திரி தானே பேசணும், வியாபாரம் ஆரம்பிக்கணும், கடையில போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும், அது இதுன்னு பேசணுமே. எல்லாத்தையும் மறந்துட்டியாக்கும்? நேரம் ஆயிட்டு நீ இன்னும் போகாம இருக்க. அதை எப்படி மறப்பேன்? அதெல்லாம் மறக்கல, போகணும் தே. அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் போகணும். இப்போ என்ன வேலை உனக்கு முக்கியமா இருக்கு? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு, சேகர் ஆபீஸுக்கு வரட்டி விட்டாச்சு, மத்தியானத்துக்கு சோறு கறி எல்லாம் ஆக்கி வச்சாச்சு. வேற என்ன வேலை இருக்கு? எத்தே, நம்ம நெட்டச்சி இருக்கல்ல, அவளுக்கு காய்ச்சலாம் தே, வீட்டுல கிடக்கலாம், பாவமா இருக்கு. நாங்க போய் பார்க்க போலான்னு நினைச்சோம். இளிச்சக்கா இப்ப என்ன கடை எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு போன் அடிச்சு வர சொல்லிட்டு இந்த மாலாவும் அவங்க மாமியாரும் வராங்களாம். சரி எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு பார்த்தோம். அப்படியாட்டி, காய்ச்சலாக்கும்? என்ன திடீர்னு காய்ச்சல்? என்னமோ தெரியலத்தே, இந்த காலத்துல நோயெல்லாம் திடீர் திடீர்னு தானே வருது. காய்ச்சல் வந்துட்டுன்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வந்துருதேன் தே. மருமோளே, பேங்கில் கொண்டு போய் செயின் வைக்கணும்ல, அதுக்கு எப்போ போவே? அதான் எனக்கு ஒன்றும் புரியலத்தே. இப்போ அவளை பார்க்க போனா எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு பிறகு வந்து நான் பேங்குக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் நான் கடைக்கெல்லாம் போகணும் தே. வேணா ஒன்று செய்யுமா? நான் உங்க மாமாட்ட செயினை கொடுத்து விட்டு பேங்கில் வச்சு துட்டு கொண்டு வந்து வைக்க சொல்லுதேன். நீ நெட்டச்சி வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கமாக தானே கடைக்கு போவே, அப்படியே வந்து துட்டு எடுத்துட்டு போயிரு. அப்படியாத்தே, அதுவும் நல்ல ஐடியா தான். மாமா போவாரா? அதெல்லாம் போவாரட்டி, நான் உங்க மாமாட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? சரித்தே, அப்பனா நீங்க பேங்க்ல கொண்டு போய் செயினை வச்சுட்டு துட்டு வாங்கி வச்சிருங்க. நான் போயிட்டு வந்துருவேன். மாலா இளிச்சக்கா எல்லாரையும் கூட்டிட்டு தான் வருவேன். எப்படி அவங்க கூட சேர்ந்து தான் கடைக்கு போகணும், தனியா போக முடியாதுல்லத்தே. சரிம்மா, என்னெல்லாம் வேணும்னு எழுதி வச்சுக்கிட்டியா? ஒரு குத்து மதிப்பா கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். அது போக என்னென்ன வேணும்னு கடைக்கு போனேன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும் தே. அதையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருந்தேன். சரிம்மா, அப்ப துணி கிடக்கட்டும், நான் மடிச்சு வச்சிருந்தேன். சரியா, நீ போயிட்டு வா. சரித்தே, முதல்ல இளிச்சக்காக்கு போன் அடிச்சு சொல்லிடணும். அப்பதான் அவங்க ரெடி ஆகி வருவாங்க. வந்த உடனே நான் கிளம்புனா சரியா இருக்கும். சரி இரு, நான் போய் உங்க மாமா எங்க இருக்காருன்னு பார்த்து போக சொல்லிட்டு வரேன். எத்தே, நீங்க செய்யற இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தே. எப்படியாட்டும் உங்க துட்டெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன், சரியா? என்ன மருமோளே, இப்படி அடுத்த ஆள் மாதிரி பேசுதே? நான் உன் மாமியார் தானே, நான் உன்னை ஏன் பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி எல்லாம் பேசுதே? செயினை திருப்புவோம், நம்ம திருப்ப வேண்டாம்னு சொல்லல. வியாபாரம் பண்ணி வியாபாரத்துல லாபம் வரும்ல, அதுக்கு பிறகு நம்ம திருப்பிக்கிடுவோம், சரியா? அதுக்கு வரைக்கும் நீ வந்து அதை பத்தி பேசவே வேண்டாம். சரித்தே. எனக்கு அரவிந்தசாமி எங்க இருக்கீரு? கடவுளே, இந்த மாதிரி மாமியாரும் மாமனாரும் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். எந்த ஜென்மத்திலேயோ ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல. அதனாலதான் இவங்க வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி கடவுளே. பிள்ளை இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்லையே, வெறிச்சோடி போயில கிடக்கு. நம்மளுக்குன்னு சூட சோறு பொங்கி திங்கணும்னு மனசே வரமடக்கி. பிள்ளை இருந்தாலாட்டும் அவ காலேஜுக்கு போயிட்டு வருவா, சூட சோறு பொங்கி வைப்போன்னு அவளுக்காக செஞ்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். அவ வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து சூட சாப்பிடுவோம். இப்போ நான் தனியா எங்க திங்க? இட்லி கடையில் போட்ட இட்லி மிச்சம் கிடக்கு, அந்த இட்லியவே எடுத்து தின்னுக்கிட வேண்டிதான். காலையிலைக்கு மத்தியானத்துக்கு ராத்திரிக்குன்னு என்ன செய்ய? நம்மளுக்கெல்லாம் தனியாக சோறு பொங்க வேண்டாம். அந்த துட்டையும் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுக்காவது ஆகும். பிள்ளை என்னைக்காவது வந்தானா அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு 2 துணி எடுத்து கொடுக்கணும். பிள்ளை சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. ஹாஸ்டல் சாப்பாடு ஒன்றும் நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவள் எப்படி சாப்பிடுவாளோ தெரியலையே. வீட்லேயே நான் அவளுக்கு பார்த்து என்னத்தையாவது கொடுப்பேன். அவள் நல்லா சாப்பிடுவா. சாப்பிடுத பிள்ளை வேற, அங்கே எப்படி சாப்பாடு இருக்குன்னே தெரியல. என் பிள்ளை ஏன் அங்கே போய் கடந்து கஷ்டப்படுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. நம்பர் புதுசா இருக்கு, யார் நம்பருன்னு தெரியலையே. எடுத்து பேசுவோமா வேண்டாமா? சரி பேசுவோம். ஹலோ, இளிச்சக்கா காஞ்சனா பேசுதேன். நீங்க யாரு? ஏம்மா, நான் தாம்மா பேசுதேன். நந்தினிமா, நீயாட்டி? எங்க இருந்து பேசுதே? ஏம்மா, காலேஜ்லயே ஒரு எஸ்டிடி பூத்து மாதிரி வச்சிருக்காங்கம்மா, அதுல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதட்டி, அம்மா உனக்கு சீக்கிரமே ஒரு போன் வாங்கி தாரேன், சரியா?
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு உனக்கு ஒரு நல்ல போன் வாங்கி தரேம்மா. எனக்கு ஒரு போன் வாங்கிக்கிடுதே சரியா? நீ அதுக்குள்ள போன் எல்லாம் வாங்கி துட்ட வீணாக்காத. சரிட்டி, நீ நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாம்மா? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100. ஏம்மா நான் சாப்பிட்டேம்மா. ஹாஸ்டல்ல காலையில இட்லியும் சாம்பாரும் கொடுத்தாங்கம்மா, சாப்பிட்டேன். நந்தினிமா, ஹாஸ்டல் சாப்பாடு நல்லாவே இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியாட்டி? சாப்பாடு நல்லா இல்லையா? வேணா வீட்டுக்கு வந்துருதியா? ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா தான் இருக்குமா. நம்ம அதே மாதிரி இருக்காது, ஆனா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குமா. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏமுட்டி நீ அங்க போய் கஷ்டப்படுத, இங்க கடந்து அம்மா கூட இருந்திருக்கலாம்ல. உனக்கு வேலைக்கு சோறாது நல்லா செஞ்சு தருவோம்ல. ஏம்மா புரிஞ்சுக்கோம்மா, அங்க இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. கொஞ்ச நாளைக்கு நான் தள்ளி இருக்கிறதா நல்லது, அதனாலதான் இங்க வந்துட்டேம்மா. நீ பாட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்ட, அம்மாக்கு நீ இல்லாம இருக்கவே முடியலட்டி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் போன் அடிச்சேன். சந்தோஷமான விஷயமாட்டி? என்ன விஷயம்? ஏம்மா இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் இருக்குல்ல, அதனால நான் ஊருக்கு வரேம்மா. நந்தினிமா உண்மையாவே சொல்லுதே, லீவே கொடுக்க மாட்டாங்க, நான் ஊருக்கே வரமாட்டேன், காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னேன். இப்போ என்ன திடீர்னு வாரேங்க? ஏம்மா ஹாஸ்டல்ல ரெனோவேஷன் ஒர்க் பார்க்காங்களாமா. ஹாஸ்டல் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு பிளம்பிங் வேலை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கான். அதனால 2 நாளைக்கு எல்லாரையும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியாட்டி? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பனா எப்போ வருவே? ஏம்மா வெள்ளிக்கிழமை காலேஜ் முடிஞ்ச உடனே சாயந்தரம் அப்படியே கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்துருதேம்மா. என் தங்கமே வாடி வாடி, உனக்காக தான் அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் போனை வைக்க. என்ன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காலேஜ் முடிஞ்ச உடனே நான் 5 மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்துருவேன். நீ எனக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வாரியா? இந்த வாரண்டி, கிளம்பிட்டேன். இப்பவுமே போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காருதேன். ஏம்மா லூஸ் மாதிரி ஏதாவது பேசாதம்மா, இன்னைக்கு வியாழக்கிழமை தான் ஆகுது. நான் நாளைக்கு சாயந்தரம் தான் வருவேன். நீ நாளைக்கு சாயந்தரம் வந்து உட்கார்ந்தா போதும். சரிட்டி, சந்தோஷத்துல என்ன பேசுதுன்னு தெரியாம உளறிட்டேன். நாளைக்கு சாயந்தரம் அம்மா வாரேன்னு உனக்கு பிடிச்ச குழம்பு எல்லாம் வச்சு வைக்கேன் சரியா? நீ வந்தோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிம்மா, நான் போனை வச்சிருட்டா? சரி தங்கம். எம்மாடி, என் பிள்ளைய பத்தி இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள அவ வாரேன்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன மறுபடியும் போன் அடிக்கி? நந்தினி தான் பண்ணுவாளோ? ஹலோ நந்தினிமா, என்ன மறுபடியும் போன் அடிச்சிருக்க? இளிச்சக்கா, நான் லட்சுமி. லட்சுமி நீயாட்டி? என் மாவா இப்ப போன் அடிச்சா, அவ தான் மறுபடியும் அடிக்க போல நினைச்சேன். அப்படியாக்கா? நந்தினி போன் அடிச்சாளா? எப்படி இருக்காளா? லட்சுமி நாளைக்கு சாயந்தரம் நந்தினி ஊருக்கு வாராளாம், அது சொல்றதுக்கு தான் போன் அடிச்சிருக்கா. அப்படியாக்கா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நல்ல வேலை, பிள்ளை வரட்டும். 2 வருஷம் கழிச்சு தான் வருவான்னு சொன்னீங்க, இந்த வாரம் வாரேன் இருக்கா? ஆமாட்டி, காலேஜில் ஏதோ வெள்ளடிக்க போறாங்களாம், அதனால 2 நாளைக்கு லீவ் விட்டாங்க போல, அதான் வாரேங்கா. சரிக்கா, வரட்டும். பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சமைச்சு கொடுங்க சரியா? சரி லட்சுமி, நீ எதுக்கு போன் அடிச்ச? ஏக்கா, நம்ம நெட்டச்சி இருக்கால, அவளுக்கு காய்ச்சலாம்க்கா, உடம்பு சரியில்லாம வீட்டுல கிடக்காலாம், போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ என்ன திடீர்னு அவளுக்கு எதுக்கு காய்ச்சல் வந்துச்சு? தெரியலக்கா, காய்ச்சல்ல கிடக்கா, போய் பார்க்க போகணும்ல. மாலாவும் அத்தை பாட்டியும் வராங்க, நீங்களும் வரீங்களா? அப்படியே சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிட்டி வாரேன், சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கடை எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாட்டி, இப்போ தான் வந்தேன். சரி ஒரு காப்பி போட்டு குடிப்போமேனு உட்காந்தேன், பால் அடுப்பில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரிக்கா, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் காப்பி போட்டு குடிச்சிட்டு வாங்க என்ன, என் வீட்டு பக்கம் வாங்க, அப்படியே சேர்ந்து போயிடுவோம். சரி லட்சுமி வாரேன். சரி இளிச்சக்கா, நான் ஃபோனை வச்சிரட்டா? சரிட்டி, இந்த வந்துடுதேன். இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கு காய்ச்சல் வந்துச்சு? சரி காப்பியை குடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நெட்டச்சி இருக்காளா? மங்கம்மா வாட்டி, உன்னைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நெட்டச்சி இருக்காளா இல்லையா? அவளை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். இருக்காட்டி, இருக்காம எங்க ஒளிஞ்சு போறா? வீட்டுக்குள்ள தான் கிடக்கா. நீ வா, நம்ம 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, இங்க வந்து உட்காரு. நாங்களாம் உன்னையே பார்க்க வரலம்மா, நாங்கள் நெட்டச்சியை பார்க்க மட்டும்தான் வந்தோம். அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருக்கோம். நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். என்ன மங்கம்மா இப்படி எல்லாம் பேசுதே? நீயும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்டா இருக்கோம். என்னைய பார்க்க வராம என் மருமகளை பார்க்க வந்தேன்னு சொல்லுதே. வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற மாமியார் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூனியக்கார கிளவி. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நாங்கள் பேச்சு வச்சுக்கிறதே கிடையாது. அடியே வாங்கடி, உள்ள போவோம். ஒருத்தங்க அடிபட்டு கிடக்கும்போது மருமவக்காரி எப்படி ஓடி ஓடி பார்த்தா, ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு பாவம் அந்த பிள்ளை சாப்பிடாம வைக்காம எப்படி கிடந்து பார்த்துச்சு, அந்த நன்றியாவது கொஞ்சமாட்டி இருக்கா? அதானே இளிச்சக்கா, ஒரு மாமியாரு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து மண்டையில அடிபட்டு கிடந்திருக்காங்க. மருமவக்காரி பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போவாம தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியை பார்த்து ஓடி இருக்கா. போய் சோறு திங்காம வைக்காம கடந்து ஆஸ்பத்திரியில டாக்டர் கையில காலில் விழுந்து எப்படியாட்டு பிழைக்க வைக்கணும்னு வச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டு சோறு தண்ணின்னு எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல பிள்ளை மாதிரி அவ பாத்துக்கிட்டான்னா, அவளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு நோய் நொடினா பார்க்காத பொம்பளைல ஒரு பொம்பளையாக்கா. ஆமா லட்சுமி, சேர்க்க சரி கிடையாது, அதை இப்படி கிறுக்கு பிடிச்சு போய் அலையுது. இவளுக்கு என்ன ஒரு மாதிரி சாடமாடியா பேசுதாளுக, நம்மளதான் சொல்லுதாளுகளோ? அடியே 4 முடி ஒத்த ரோசா, எதுக்கு இப்படி மூஞ்சுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க?
மண்டபூரம் நிறச்சி போய் பஞ்சு முட்டாய் மாதிரி கிடக்கு. வீடு போங்கு, காடு வாவாங்கு. இந்த லட்சணத்துல ஒரு பெரிய மனுஷி மாதிரி இருக்க தெரியலையே. அடியே என்னடி பேசுத? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன பிரச்சனை? கேப்பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறவங்கலாம் சீக்கிரம் அழிஞ்சு போயிருவாங்க. அடியே இப்ப யாரை குத்தி காட்டி பேசுத? நான் யாரையும் குத்தி காட்டி பேசல தாய் கிழவி. நான் ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். என்னடி உங்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிட்டா? ஆளாளுக்கு சாடையாவே பேசிக்கிட்டு அழுதீங்க. இல்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். ஏ கடவுளே, இவளுகளோட ஒரே சிறையா இருக்கே. இவளுக்கு என்ன பேசுதல்கனே ஒன்னும் விளங்க மாட்டேக்கி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானா. அடியே யாரு அண்ணன் யாரு தம்பி, யார் யாருக்கு உதவல? ஒழுங்கு புரியுற மாதிரி சொல்லுடி. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை தாய் கிழவி. ஒரு கொலை ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அதை எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொலையா? தாய் கிழவி, இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சீங்களா? உடம்பு சரியில்லாத மருமகளை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தினதுனால மருமக கோவம் தாங்க முடியாம ராத்திரியோட ராத்திரியா கிழவி தலையில நல்ல நச்சு நச்சுன்னு அம்மிக்கல்ல வச்சு அடிச்சு கொன்னுட்டாளாம். கிழவிய நல்ல பயங்காட்டியாச்சு. வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இனிமே ஒழுங்கா இருக்கும்னு நினைக்கேன். நெட்டம்மா, இந்தா கொஞ்சோண்டு கஞ்சி குடிக்கியா? கஞ்சிலாம் ஒன்றும் வேண்டாம் ராமு. எனக்கு சாப்பிட முடியாது. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை இப்படியே விட்டுருங்க. சும்மா சாப்பிடாமே கிடந்தா உடம்பு எப்படி சரியாகும்? இந்தா கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் குடி. வேண்டாமே, என்னால் சாப்பிட முடியாது. சொன்ன கேளுங்களேன். இங்க பாரு, உனக்காக நல்ல வெள்ளைப்பூடு மிளகு சீரகம்லாம் போட்டு நல்ல ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சோண்டு குடிமா. ஏன் ராமு இப்படி பண்ணுதீங்க? என்னால் குடிக்க முடியாதுன்னு சொல்லுதேன்ல. சரி கொடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்காண்டி குடிக்க. ஆனால் கொஞ்சம் தான் குடிக்க முடியும். சரியா? சரி நெட்டம்மா, நீ கொஞ்சோண்டு குடிச்சா கூட போதும். நெட்டம்மா, கஞ்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப கசக்கு. கஞ்சி கசக்கல நெட்டம்மா, உன் வாய் தான் கசக்கு. போதும் ராமு, எனக்கு இதுக்கு மேலே குடிக்க முடியல. ஐயையோ, என்ன அதுக்குள்ள போதுங்க? ஒரு 4 வாய் கஞ்சி கூட குடிக்கல. கொஞ்சம் மட்டும் குடி. நான் தான் முதல்ல சொன்னோம்ல, என்னால் கொஞ்சம் தான் குடிக்க முடியும்னு. நீங்கள் தான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு போதும். சரி நெட்டம்மா, இன்னும் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் குடி. சரியா? அதுக்கு பிறகு போதும். ஆட்டும், 4 ஸ்பூன் தான் குடிப்பேன். நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. சரி சரி, நீ 4 ஸ்பூன் குடிச்சா போதும். கொஞ்சமாட்டு கஞ்சி குடிச்சின்னா தானே டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் போட முடியும். மாத்திரை போடுறதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா? எனக்கு காய்ச்சல் அடிக்கி கஞ்சி போட்டீங்க. சரி, உங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? காலையில் ஒன்றும் செய்ய முடியல டீ. அதனால கடையில் போய் ஆளுக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சித்தியும் சித்தப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க. நான் மட்டும்தான் என்னமோ சாப்பிடணும். உன்னையே சாப்பிட வச்சுட்டு பிறகுதான் சாப்பிடணும்னு இருக்கேன். அப்படியா? அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? ஆமாம் நெட்டம்மா, அவங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. நீ மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ நீ சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் போய் அடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாட்டும் ஒன்று ரெடி பண்ணுவேன். ராமு ப்ளீஸ் ராமு, போதும். இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. சரி நெட்டம்மா, நீ இவ்வளோ சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்துறாது என்ன? கொஞ்ச நேரம் உட்காரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வாரேன். சரி ராமு. உள்ள வரலாமா? லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. வாங்க லட்சுமி அக்கா. நான் மட்டும் வரல தம்பி. இளிச்சக்கா, மாலா, அத்தை பாட்டி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியாக்கா? எல்லாரும் வந்திருக்காங்களா? உள்ள வர சொல்லுங்கக்கா. எதுக்கு வெளியே நிக்காக? எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. நெட்டம்மா, நீ இவங்க எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டு இரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திரை எடுத்துட்டு வாரேன் என்ன? ஆட்டும் ஆட்டும். ஏக்கா, நீங்க எல்லாரும் நெட்டம்மா கூட பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வாரேன் என்ன? சரி தம்பி. நாங்களும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் அவட்ட பேசிட்டு போயிருவோம். ஏக்கா, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம். சொல்ல போனா நீங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ சீக்கிரமே உடம்பு சரியாகி நல்லா வந்துருவா. அப்படியே தம்பி? சரி சரி, அப்பனா நாங்க இருக்கோம்ல. சரிக்கா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் இந்த வாரேன் என்ன? லட்சுமி அக்கா, இளிச்சக்கா, அத்தை பாட்டி, மாலாக்கா எல்லாரும் என்னைய பார்க்கவா வந்தீங்க? ஆமா செல்லக்குட்டி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு பிறகு உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஏக்கா, எல்லாரும் இந்த பெட்டில் ஏறி உட்காருங்கக்கா. சரி டி, உட்காருதோம். உனக்கு உடம்பு பரவாயில்லையா?
ஏக்கா கொஞ்சம் பரவாயில்லக்கா. அதான் ராமு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு மருந்துன்னு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரே, பிறகு எப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்? உடம்பு சரியில்லாம இருக்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல. ஏக்கா நேற்று நான் கிடந்த நிலைமையை பார்க்கணுமே. ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லைக்கா. பிறகு ராமு தான் டாக்டரை வீட்டுக்கு வர சொன்னார். அந்த மனுஷன் வந்து 2 ஊசி போட்டாரு தெரியுமா? ஊசி போட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதான் ராமு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகாமல் லீவு போட்டு உட்காந்து என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லட்டி, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. ஆமாக்கா, ராமு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏட்டி சிம்ரன் வந்துட்டா தெரியுமா? அப்படியாக்கா? எப்போ வந்தா? அவன் நேத்தே வந்துட்டா. அப்போ அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அவ காலையில தான் ஆரஞ்சு மண்டையும் கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மா கூட்டு வர சொன்னாங்களாம், அதனால போயிருக்கா. ஐயோ, அந்த சைக்கோ செல்லத்தாயி சிம்ரனை போட்டு அடிக்க போகுதுக்கா. ஆரஞ்சு மண்டையும் சொல்லி கூட்டு போயிருக்கான், அடிக்க விடாம பார்த்துக்கிட்டுதேன்னு. இது வரைக்கும் ஒரு ஃபோனுக்குன்னு ஒன்றும் வரல. அதனால சரி அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். நெட்டத்தங்கம், உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சந்தோஷமான விஷயம். என்னக்கா சொல்லுங்க. நம்ம லட்சுமி பிசினஸ் ஆரம்பிக்க போறாட்டி. பிசினஸா? என்ன பிசினஸ்? இழிச்சக்கா, சும்மா கிண்டல் அடிக்காதீங்க. பிசினஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னதுக்கா? என்கிட்டையும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லட்டி, நான் வந்து ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகலான்னு எங்கள் அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ எங்கள் அத்தை தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. பேசாமல் கடை போட வேண்டியதானேன்னு. அவங்க இட்லி கடை போட சொன்னாங்க. இட்லி கடை இழிச்சக்கா போட்டிருக்காங்கல்ல, அதனால அது வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவங்க வேற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியாக்கா? அதனால மத்தியானம் சாப்பாடு போடலான்னு நினச்சேன். ஒரு தள்ளு வண்டியை போட்டு அதில் ஒரு சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு விற்கலான்னு. அடிச்சக்க, சூப்பர் ஐடியாக்கா. கடை போடுறதுக்கு தேவையான துட்டு கூட எங்கள் அந்த மனுஷன்ட்ட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எங்கள் அத்தை வந்து ஒரு செயினை அடகு வச்சு துட்டு தரேன்னு இருக்காங்க. இப்போ போய் வாங்கணும். வாங்கிட்டு போயிட்டு பிறகு போய் கடையில் போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். டீ இப்பமா போறீங்க? ஆமாட்டி, இன்னைக்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயே, நாளைக்கு மத்தியானம் கடையை போட்டுடலாம். பத்தியா? எனக்கு தான் வர முடியாதுக்கா. நீ வர வேண்டாம் டி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? நீ நாளைக்கு கடைக்கு வா, முடிஞ்சா வா, இல்லைன்னா வீட்டில் இரு. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிக்கா, கான்வகேஷன். சரி டி, தேங்க்ஸு. என்னது கான்வகேஷனா? ஏக்கா வாழ்த்து சொன்னேன்க்கா. ஓ, கங்க்ராச்சுலேஷனா? சரி சரி. கடை போடுறதுக்கு சேகரனை ஒன்றும் சொல்லலையா? அவர் என்னத்த சொல்ல போறாரு? அவர் என்ன சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, நான் கடை போட போறது உறுதிதான். நாளைக்கு மத்தியானம் நம்ம கடை திறப்பு விழா. சரியா? நீ கண்டிப்பா வந்துரு. சரிக்கா, நான் இல்லாமையா? நான் எப்படியாட்டும் உடம்ப சரி பண்ணிட்டு நாளைக்கு மத்தியானம் வந்து சேர்ந்துருதேன். சரி டி, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்பட்டுமா? என்னக்கா அதுக்குள்ள கிளம்புதேங்கிங்க? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. அதுக்கு இல்லட்டி, போய் கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். பாத்தியா? இன்னும் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணணும். மொத்தத்துல எங்க அத்தைட்ட 5000 ரூபா தான் கேட்டிருக்கேன். அந்த 5000 ரூபாய்க்குள்ள ஒரு தள்ளு வண்டி வாங்கணும், கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கணும், அவசரத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். கடைக்கு தேவைப்படும்ல, எல்லாத்தையும் வாங்கணும். பார்த்து வாங்கணும். பாத்தியா? அதனால இப்பவுமே போய் அலைஞ்சாதான் ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் வாங்கி முடிக்க முடியும். ஏக்கா, அந்த டீ கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, 3வது தெருவில் இருப்பாரு. அவர் ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்காருக்கா. அவர் வித்தாலும் விற்பாரு. போய் அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. நம்மளுக்கு கிடைச்சா நல்லது தானே. அப்படியாட்டி? சரி, போகும்போது கேட்டு பார்க்க. என்ன விலை குறைய கிடைச்சதுன்னா நம்மளுக்கு நல்லது தானே, வாங்கி போட்டுக்கிடலாம்ல. சரி, அப்போ கிளம்புவோமா? ஆமாட்டி, கிளம்ப வேண்டியதான். சரி நெட்டச்சி, நாங்கள் எல்லாரும் கிளம்புதோம். போய் கடைக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிறகு சாயந்தரம் முடிஞ்சா உன்னை வந்து பார்ப்போம். சரியா? இல்லைன்னா நாளைக்கு நீ கடைக்கு வந்துரு. நீ நல்லா உடம்ப பார்த்துக்கோ, பத்திரமா உடம்ப பார்த்துக்கோ, பார்த்து எடுத்து இரு. சரியா? மாத்திரையெல்லாம் கரெக்டாக போடு. மாத்திரையெல்லாம் போடாம விட்றாத. ராமு தம்பி ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்சம் நாள் சாப்பிட்டுக்கோ. சரியா? சாப்பிடாம இருக்காதம்மா. சாப்பிடலைன்னா எங்க விடுதாரு இந்த மனுஷன்? சாப்பிடுன்னு எப்படியாட்டு சாப்பிட வச்சிருந்தாரு. சாப்பிட்டுருவேன்க்கா. சாப்பிட்டு நல்லாயிட்டு நான் நாளைக்கு மத்தியானம் உங்க கடைக்கு வருவேன். சரியா? சரி டி, அப்போ நாங்கள் எல்லாரும் போயிட்டு வரட்டுமா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ரெட்டி போயிட்டு வரேன்ன. ஏக்கா, சிம்ரனுக்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கோங்கக்கா. பிறகு வந்து கிளவி போட்டு அவளை அடிக்க போகுது. இந்த இப்போ நேரம் அங்கே தான் போகிறேன். லட்சுமி அக்கா போய் அவங்க வீட்டில் போய் துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நான் சைக்கோ செல்லத்தாய் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு நிலைமையை பார்த்துட்டு சிம்ரனையும் கையோட கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். சரிக்கா, பார்த்து பத்திரமா போங்க. சரி டி, போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சாயந்தரம் உனக்கு ஃபோன் அடிக்க. என்ன ஆட்டுமாலாக்கா?